الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى في كلامه المجيد الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا وقال تعالى أيضا وأتموا الحج والعمرة لله قال نبينا صلى الله عليه وسلم حج مبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم அனைத்து புகழும் பெருமையும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து நம் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கே உரித்தாக. கருணையும் ஈரேற்றமும் சலாமும் நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி சிறந்த முன்மாதிரிகளாக திகழும் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேசர்கள் குறிப்பான அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறந்த மாதங்களில் ஒன்றான துல்கஅதாவில் வார நாட்களில் சிறந்த நாளான ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹ்விற்கு இந்த பூமியிலே பிடித்தமான இடமான மஸ்ஜிதில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஒன்று கூடி இருக்கும் நம் அனைவரின் வருகையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் தஆலா இக்லாஸ் என்ற மன தூய்மையோடு அதை கபூல் செய்து நம்மை அல்லாஹ் தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்திலும் நம்மை ஒன்று சேர்த்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஷானஹு தஆலா நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய 5 தூண்களில் ஒன்றான ஹஜ் என்ற கடமையை ஹாஜிகள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டம். இன்னும் சில இடங்களில் ஹாஜிகளை சுமந்து செல்லக்கூடிய விமானங்கள் புறப்பட தயாராக இருக்கின்றன. சில ஹாஜிகள் பயணத்தை துவங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அனைவரினுடைய புனிதமான இந்த பயணங்களையும் இலகுவானதாக ஆக்கி ஹஜ்ஜினுடைய அனைத்து கடமைகளையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றும் நல்பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அனைவரின் ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கியருள்வானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் கடமையாக்குகிறார். இந்த ஹஜ் என்பது உங்கள் மீது கட்டாய கடமையாகிறது. யார் மீது என்று சொன்னால் மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, யார் இந்த பயணம் மேற்கொள்வதற்கு சக்தி பெற்றிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இது கட்டாய கடமை என்பதை அல் குர்ஆன் மூலமாக அல்லாஹ் தஆலா மிக தெளிவான முறையில் நமக்கு விளக்கி வருகிறார். மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, யார் இந்த பயணத்தினுடைய வழிமுறைக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் பொருளாதாரத்தையும் பெற்றிருப்பார்களோ அவர்களின் மீது இந்த கடமை உடனடியாக கடமையாகிறது. அவர்கள் மீது இந்த கடமை உடனடியாக கடமை. எப்பொழுது சிறுவர்களாக இருப்பார்கள் அவர்கள் மீது ஹஜ் கடமை இல்லை. காஃபிராக இருப்பவர் மீது ஹஜ் கடமை இல்லை. புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பவர் மீது ஹஜ் கடமை இல்லை. மாறாக நல்ல அறிவாளியாக தெளிந்த அறிவு இருக்கிறது, வயது பருவ வயதை அடைந்து விட்டார், முஸ்லிமாக இருக்கிறார், அவரிடம் ஹஜ் மேற்கொள்வதற்குரிய பொருளாதாரம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது உடனடியாக அது கடமையாகிறது. அந்த பொருளாதாரத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த காலங்களில் அவர் பெற்றுவிட்டால் அந்த வருடமே அவர் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவர் மீது அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய ஒரு கட்டாய கடமை. இதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ் என்பதை நீங்கள் சாதாரணமான கடமையாக நினைத்து விடக்கூடாது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ்,
இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு 5 விஷயங்களின் மீது அமைத்திருக்கிறார். இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 5 தூண்களை கொண்டு நிறுவி இருக்கிறார். இந்த 5 தூண்களுமே மிக முக்கியமானது. அதில் எந்த ஒன்றை நீங்கள் தகர்த்தாலும் இல்லை என்று சொன்னாலும் இஸ்லாத்தை நீங்கள் இடித்தவராக கருதப்படுவீர்கள். நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவராக கருதப்படுவீர்கள். அதாவது நீங்கள் காஃபிராக மாறிவிடுவீர்கள். இதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ், அந்த 5 தூண்களில் முதலாவது தூண் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். நிச்சயமாக வணங்க தகுதியானவன் அல்லாஹ் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதை நீங்கள் பரிபூர்ணமாக ஷஹாதாவின் மூலமாக நாவால் மொழித்து உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது உங்கள் மீது கடமையாக இருக்கக்கூடிய முதலாவது மிக முக்கியமான கடமை, ஒரு தூண். அதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா தொழுகையையும் ரமலானுடைய மாதங்களில் நாம் வைக்கக்கூடிய நோன்பையும் ஜகாத்தையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா நிறுவியிருக்கிறார். இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறதே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு பல்வேறு விதமான நலவுகளை உள்ளடக்கிய கடமையாக ஆக்கியிருக்கிறார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பேசும் பொழுது, நீங்கள் என்ன இபாதத் செய்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களினுடைய அடிப்படையும் தக்வா என்ற இறையச்சம் தான். யா அய்யுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, நீங்கள் வைக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தாக இருந்தாலும் சரி, எல்லா இபாதத்துகளினுடைய வணக்க வழிபாடுகளினுடைய அடிப்படை தக்வா என்ற இறையச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உறுதுணையாக தான் அல்லாஹ் தஆலா எல்லா இபாதத்துகளையும் நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான கடமை ஹஜ் என்ற கடமை. இந்த ஹஜ்ஜுடைய கடமையின் மூலமாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை சிறந்தவர்களாக உருவாக்குவதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். மனிதர்களுடைய இஹ்லாஸ் என்ற மன தூய்மையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இந்த கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக மனிதர்கள் அன்று பிறந்த பாலகர்களை போன்று பாவங்களை விட்டு பரிசுத்தம் அடைந்து விட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்பி இதை கடமையாக்கி இருக்கிறார். இதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், ஒரு மனிதனுடைய ஹஜ் ஒப்புக்கொள்ளப்பட்டு விடுது என்று சொன்னால் அவர் ஹஜ்ஜிலிருந்து திரும்பும் பொழுது எந்த தினத்தில் அவருடைய தாய் அவரை பெற்றெடுத்தார்களோ அந்த தினத்தினுடைய நிலையை போன்று எல்லா விதமான பாவங்களை விட்டும், சுப்ஹானல்லாஹ், எல்லா பாவங்களை விட்டும் அவர் 80 வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் 60 வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் இந்த உலகத்தில் அவர் எத்தனை வருடங்கள் வாழ்ந்து எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனைத்து பாவங்களை விட்டும் அவரை பரிசுத்தப்படுத்திய நிலையில் அல்லாஹ் திருப்பி அனுப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான கடமை தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக தயாராக இருக்கக்கூடிய நம்முடைய ஹாஜிமார்களுடைய மேலான கவனத்திற்கு ஒரு சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய சொல்லையும் நம்முடைய கேட்கக்கூடிய திறனையும் அல்லாஹ் தஆலா பயனுள்ளதாக ஆக்கியருள்வானாக. சங்கையானவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய அமலை இபாதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் இருக்கக்கூடிய முதலாவது மிக உயர்தரமான விஷயம் என்னவென்று சொன்னால் இஹ்லாஸ் என்ற மன தூய்மை, அவருடைய எண்ணம் சரியானதாக இருக்க வேண்டும். யாருடைய எண்ணம் சரியாக இருக்குமோ, யாருடைய இஹ்லாஸ் என்ற மன தூய்மை சரியானதாக இருக்குமோ அல்லாஹ் தஆலா அவரிடம் இருந்து மட்டும்தான் அந்த கடமையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார். எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் வைக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும் எல்லா இபாதத்துகளிலும் அல்லாஹ் தஆலா நம்மிடம் தரத்தை எதிர்பார்க்கிறார். நம்மிடம் குவாலிட்டி எல்லாம் எதிர்பார்க்கிறார். நம்முடைய தரம் எவ்வளவு உறுதியானதாக இருக்குமோ, சரியானதாக இருக்குமோ அதற்கு தகுந்தாற்போல் அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொண்டு மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா உயர்தரமான வெகுமதிகளை வழங்க தயாராக இருக்கிறார். எனவே ஹஜ் செல்லக்கூடிய ஹாஜிகள் நம்முடைய எண்ணங்களை நாம் சரியானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். முதலில் அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஃபضலை கொண்டு, கிருபையை கொண்டு, யா அல்லாஹ் நீ கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த உயர்ந்த பாக்கியத்தை எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் ஒரு தடவையாவது செய்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வேட்கையோடு நாம் துஆ செய்திருக்கிறது ஒரு உயர்ந்த ஒரு இபாதத்தாக இருக்கிறது. எந்த மனிதர் ஆசைப்படுவாரோ, எந்த மனிதனுடைய உள்ளத்தில் உயர்ந்த இந்த எண்ணம் இருக்குமோ, துஆ இருக்குமோ, அதற்கான முயற்சிகள் இருக்குமோ, நிச்சயமாக அல்லாஹ்
அவருடைய மௌத்திற்கு முன்னால் அந்த வாக்கியத்தை நிறைவேற்றும் உயர்ந்த நசீபை தந்து விடுகிறார். அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த வாக்கியம் பெற்ற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிவிடுவானாக. சரியானவர்களே, இந்த எண்ணம் ஆசையின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மிக பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு எல்லாம் தராத விஷயத்தை அல்லாஹ் தஆலா நடுத்தரமான மிகவும் ஏழ்மையான சமூகத்தில் அறியப்படாத பல்வேறு சாதாரண மக்கள் கூட இந்த பெரும் பாக்கியத்தை நிறைவேற்றக்கூடிய நசீபை பெற்று விடுகிறார்கள். இதற்கு காரணம் அல்லாஹ் தஆலா யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்களை மட்டும்தான் புனிதமான அந்த பகுதிக்கு அழைத்துக் கொள்கிறார். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புனிதமான கஅபத்துல்லாஹ்வுடைய அந்த கட்டிட பணியை நிறைவு செய்த பொழுது அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் அதை சொல்கிறார், வஅஸின் ஃபின்னாஸ், இப்ராஹிம் அவர்களே, நீங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள். அஸ்ஸின் ஃபின்னாஸ், நீங்கள் அஸான் கொடுங்கள். பில் ஹஜ் யஅதூக ரிஜாலா, எதற்காக? தொழுகைக்கல்ல, ஹஜ்ஜுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நீங்கள் அழைப்பு கொடுங்கள். எப்படி கொடுப்பது? எவ்வளவு பெரிய ஸ்வீகரிக்க முடியும்? மக்காவிலிருந்து அவர்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு கேட்கும்? அல்லாஹ்வுடைய கடமை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், நீங்கள் சொல்லுங்கள், அதான் கொடுங்கள். அந்த அதானை கேள்விப்பட்ட ஆலமே அர்வாஹ் இருந்த ரூஹுகள், நம்முடைய ரூஹுகள், இந்த உலகத்தில் வாழ்ந்த அனைத்து மனிதர்களும் யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் பதில் சொன்னார்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ்விடம் வந்து விட்டேன், என்னை உடத்தில் ஒப்படைத்து விட்டேன் என்று கபூல் செய்தவர்கள், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தந்து விடுகிறார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்கள் எல்லாம் சொல்கிறார், யஅதூக ரிஜாலா வஅலா குல்லி ஸாமிரி யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், தூரமான பகுதிகளிலிருந்து உலகத்தினுடைய எல்லா மூலைகளில் இருந்தும் உங்களிடத்தில் ஹஜ்ஜுக்காக அந்த மக்கள் நடந்தவர்களாக, வாகனத்தில் பயணித்தவர்களாக, விமானம் மூலமாக செல்கிறார்கள், கப்பல் மூலமாக செல்கிறார்கள். எப்படியெல்லாம் இந்த பயணத்தை நிறைவு செய்து அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் வரக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அறிவிப்பு செய்கிறார். இந்த அறிவிப்பின் மூலமாக யார் அதை ஏற்றுக்கொண்டார்களோ அல்லாஹ் அந்த வாக்கியத்தை தந்துவிடுகிறார். அவர்கள் முதலாவது நம்முடைய எண்ணங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த கடமை இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய உயர்ந்த கடமை. இந்த கடமையை யார் நிறைவேற்றவில்லையோ நன்றாக கவனமாக கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்துட்டார், அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் இந்த கடமையை ஒருவர் நிறைவேற்றவில்லை, அதே நிலையில் அவர் மரணித்து விட்டால் நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் விரும்பினால் யஹூதியாகவோ நஸ்ரானியாகவோ மரணிக்கட்டும். ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய கடைசி மௌத், அந்த மனிதன் இந்த உலகை விட்டு பிரியக்கூடிய நிலைமையில் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஈமான் இருந்தால் அல்லாஹ் தஆலா அவரை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக சொர்க்கத்திற்குரியவனாக மாற்றுவார். இதனால அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உங்களுடைய மௌத் நீங்கள் இஸ்லாமியர்களாக இருக்கும் நிலையில் உங்களுக்கு வர வேண்டும். நீங்கள் இஸ்லாத்தில் இருந்த நிலையில் உங்களுக்கு வர வேண்டும். இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நிலையில் நீங்கள் இந்த உலகை விட்டு பிரிந்தால் அது உங்களுடைய மிக கைசேதமான முடிவாக இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா எச்சரித்து சொல்கிறார். எனவே இந்த கடமையினுடைய ஒரு உயர்ந்த விஷயத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இதை நம் மீது கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறார். அதனுடைய தகுதி இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகளுடைய விஷயத்தில் சொன்னார்கள், அவர்கள் ஹஜ் செய்தால் அது அவர்களுக்கு சுன்னத்தாக தான் கருதப்படும். பருவ வயதை அடைந்த பிறகுதான் அவர்களுக்கு ஃபர்லான அந்த கடமை நிறைவேற்ற நிலை கிடைக்கும். எனவே இந்த விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்வது என்பது உம்ராக்களுக்கு அழைத்து செல்லலாம். ஆனால் ஹஜ் என்ற கடமையை அவர் நிறைவு செய்யும் பொழுது ஃபர்லான கடமை நிறைவேற்றவர்களாக கருதப்பட மாட்டார்கள். மாறாக ஒரு சுன்னத்தை நிறைவேற்ற பாக்கியம் கிடைக்கும். அந்த நன்மை அழைத்து செல்லும் பெற்றோர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த குழந்தை பருவ வயதை அடைந்த பிறகுதான் அந்த கடமை அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையின் மீது ஏற்படுத்துகிறார். இதையும் நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இதனால்தான் அல்லாஹ் தஆலா ஹஜ் உம்ராவுடைய விஷயத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறார், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டுமே பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். அத்திம்மு, நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும்.
நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் மட்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தொழுங்க, நோன்பு வைங்க, ஜகாத் கொடுங்க, இதெல்லாம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். ஆனால் ஹஜ் உம்ராவுடைய விஷயம் வரும்பொழுது அல்லாஹ் தஆலா இரண்டு விஷயங்களை பயன்படுத்துகிறார். முதலாவது விஷயம், நீங்கள் செய்யக்கூடிய கடமையை பரிபூர்ணமாக நிறைவேற்ற வேண்டும். எத்தனை சுற்றுகள் நீங்கள் தவாஃப் சுற்ற வேண்டுமோ அந்த 7 சுற்றுகளை நீங்கள் கவனமாக நிறைவேற்ற வேண்டும். அதே சமயம் சஃபா மர்வாவுடைய விஷயங்கள் இருக்கிறது. இதே போல் அரஃபாவில் தங்கக்கூடிய நிலை இருக்கிறது, ஜமராவில் கல்லெறியக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், லில்லா, நீங்கள் அல்லாஹ்விற்காக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ்விற்காக நிறைவேற்ற வேண்டும். இதுதான் இஹ்லாஸ் என்று நாம் சொல்கிறோம். இந்த ஹாஜிமார்களுடைய மிக முக்கியமான மேலான கவனம் இதுதான். அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நான் அல்லாஹ்விற்காக நிறைவேற்றப் போகிறேன் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதனுடைய செயல் வடிவமும் இருக்க வேண்டும். நம்முடைய பெயர் புகழுக்காக நம்மை ஊருக்கு வந்துவிட ஹாஜி என்று சொல்வார் என்பதற்காகவோ அல்லது மக்களுக்கு மத்தியில் பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காகவோ விருந்து போட்டு மிகவும் பிரபல்யமாக இது போன்ற நிலைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா விரும்புவதில்லை. நம்முடைய ஆசைக்காக நாம் செய்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணம் சரியானதாக இருக்க வேண்டும். என்னுடைய ஒரு புனிதமான கடமையை நான் நிறைவேற்றப் போகிறேன். இதன் மூலமாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்தி என்னை அன்று பிறந்த பாலாலை போன்று உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல் அந்த அமலை அல்லாஹ் இலகுவாக்கி கொடுப்பார். பொதுவாகவே ஹஜ் அப்படின்னு சொன்னாவே அது நமக்கு மௌத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதனாலதான் நீங்க எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது இஹ்ராமுடைய ஆடையை தான் நீங்கள் அணிய போகிறீர்கள். நீங்கள் பட்டாடை அணிவது மார்க்கத்தில் அனுமதி அல்ல. நீங்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த ஆடைகளையும் அணிய முடியாது. இஹ்ராம் என்ற ஆடை மட்டும்தான் நீங்கள் அணிவீர்கள். அது உங்களுக்கு மரணத்தை நினைவுபடுத்த வேண்டும். உங்களுடைய கஃபனை அது நினைவுபடுத்த வேண்டும். இந்த உலகை விட்டு நாம் பிரியும் பொழுது எப்படி கஃபனோடு மட்டும் செல்வோமோ அது போன்று ஹஜ் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இந்த உலகைக்கு நாம் செல்லும் பொழுது என்னுடைய ஆடை இதுவாக தான் இருக்கும். என்னுடைய ஆடை இப்படிதான் இருக்கும். நான் இந்த உலகத்தில் எவ்வளவு பெயர் புகழோடு வாழ்ந்தாலும் சரி, இந்த உலகை விட்டு நான் பிரியும் பொழுது என்னுடைய உடலில் கஃபன் என்ற ஒரே ஒரு ஆடை தான் இருக்கும். அதோடு தான் நான் இந்த உலகத்தில் செல்ல வேண்டும் என்ற அந்த எண்ணம் நமக்கு ஏற்பட வேண்டும். எப்படி ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடிய நபர்களை வழியனுப்புபவர்கள் எவ்வளவு பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த விமானம் மூலமாக செல்லக்கூடிய நபர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய நபர்கள் மட்டும் செல்கிறார்களோ அது போன்றுதான் மரணித்ததற்கு பின்னால் நாம் மட்டும்தான் கபருக்குள் செல்வோம். நம்மை அடக்குவார்கள், குளிப்பாட்டும் பொழுது இருப்பார்கள். நம்மை ஜனாசாவாக சுமந்து செல்லும் போது நிறைய பேர் நம்மோடு வருவார்கள் சகோதரர்களே. ஆனால் நாம் கபருக்கு மண்ணறைக்கு கீழ் நம்மை வைக்கும் பொழுது அனைவரும் மேல்தான் இருப்பார்கள். அனைவரும் நமக்கு மேல் இருப்பார்கள். நம்மை தனியாக தான் அடக்கம் செய்வார்கள். அது போன்றுதான் ஹஜ் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நான் இந்த உலகை விட்டு பிரியும் பொழுது தன்னந்தனியாக நான் செல்ல வேண்டும். என்னோடு யாரும் இருக்க மாட்டார்கள். என்னுடைய உறவினர்கள், பெற்றோர்கள், மனைவி மக்கள் யாரும் வர மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ் அந்த உலகத்தில் செய்த நல்ல அமல்கள், சதகத்தும் ஜாரியா, நல்ல கல்வி, என்னுடைய நல்ல பிள்ளைகள், துவா செய்யக்கூடிய பிள்ளைகளுடைய துவா, இது மட்டும்தான் எனக்கு இருக்கும். இந்த உலகத்தினுடைய எந்த விதமான ஆடம்பரமும் பெயர் புகழும் என்னோடு வராது என்பதை இந்த ஹஜ் நமக்கு நினைவுபடுத்துகிறது. சங்கையானவர்களே, ஹஜ்ஜில் அல்லாஹ் இன்னும் அதிகமான விஷயங்களை வைத்திருக்கிறார். எப்படி இந்த உலகத்தினுடைய எல்லா நாடுகளில் இருந்தும், உலகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் ஒரு நகரத்தில் மக்களை அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறாரோ அதே போன்று நிச்சயமாக கண்டிப்பாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய எல்லா பகுதிகளில் இருந்தும் உள்ள மக்களை மஹ்ஷர் என்ற மைதானத்தில் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்ப்பார். அந்த நேரத்தில் எல்லா மக்களும் இருப்பார்கள், எல்லா நாடுகளை சார்ந்த மக்களும் இருப்பார்கள். அந்த நிலையை நாம் உணர வேண்டும். யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எனக்கு நிரந்தரம் அல்ல. இதே போன்று நான் மரணித்ததற்கு பின்னால் என்னை மஹ்ஷர் என்ற மைதானத்தில் நீ ஒன்று கூட்டுவாயே என்பதை நாம் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஹ்தி அலன் நாஸி ஸமான், ஒரு காலம் மக்களிடத்தில் வரும், ஒரு காலம் வரும் எனக்கு பின்னால். அந்த காலத்தில் ஹஜ் செய்யக்கூடிய நபர்களுடைய நிலையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையோடு பதிவு செய்கிறார்கள். அந்த காலத்தில் ஹஜ் செய்யக்கூடிய அவ்னியாக்கள்,
பணக்காரர்கள் ஹஜ் செய்வார்கள் சுற்றுலாவிற்காக. அவர்கள் ஹஜ் செய்வார்கள் சுற்றுலாவிற்காக, ஒரு சுற்றுலாவை போன்று அழைத்துக் கொள்வார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் இந்த உலகத்தில் உள்ள நடுத்தரமான மக்கள் அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவார்கள் வியாபார நோக்கத்தில், வியாபாரத்திற்காக நிறைவேற்றுவார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் இந்த உம்மத்தில் உள்ள ஃபுகராக்கள், இந்த உம்மத்தில் உள்ள ஏழைகள் அந்த ஹஜ்ஜுக்காக செல்வார்கள். எதற்காக என்று சொன்னால் மக்களிடத்தில் யாசிப்பதற்காக செல்வார்கள். கண்ணியமானவர்களே, பல சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல அண்டை நாடுகளில் இருந்து பல நபர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அங்கு சென்று மக்களிடம் யாசிப்பதற்காக வேண்டியே அவர்கள் பயணம் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விஷயம் எல்லாம் என்னுடைய காலத்தில் வரும், பின்னால் ஏற்படும் என்று சொன்னார்களோ அந்த அனைத்தையும் நிதர்சனமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் ஹஜ் செய்யக்கூடிய மேலான ஹாஜிமார்கள் நம்முடைய எண்ணங்களை இஹ்லாஸ் நிறைந்ததாக அல்லாஹ்விற்காக வேண்டி என்று அமைத்துக் கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹஜ்ஜை கபூல் செய்வான். அதுதான் ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்குரிய முதலாவது மிக முக்கியமான அடையாளம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த கடமையை அல்லாஹ் விரும்பிய விதத்தில் நிறைவேற்றும் பாக்கியத்தை இந்த வருடம் செய்யக்கூடியவர்களுக்கும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தருள்வாராக.